நமச்சிவாய். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வாராகியின் அற்புதங்கள். நிறைய கர்ம வினைகள், கர்ம தோஷங்கள், இந்த நம்ம பிறப்பை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அது எந்த ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரிதான், எந்த மதமாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் எல்லா மதமும் ஒரு விஷயந்தான் சொல்லுது. இந்த பிறவி, இந்த பூமியில் நீ பிறந்திருக்க அப்படின்னா, பர்த் ஆகிட்ட அப்படின்னா சம்திங் கர்மா பாவதோஷங்கள் உனக்கு உண்டு. அது இங்கேயே காலி பண்ணிவிட்டு தொடச்சிட்டு சுத்தமாக சேரு. அப்போ தான் உனக்கு பிறவாமை என்னும் பெருவரம் உண்டுன்னு சொல்லுது. அப்போது ஜென்மாந்திரத்தில் நாம் செய்த பாவங்கள் அல்லது புண்ணியங்கள் ரெண்டுமே வச்சுப்போம். புண்ணியங்கள் நிறைய இருந்ததுன்னா நம்ம நல்லா இருக்க போகிறோம், நம்மளை யாரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. பாவங்கள் இருக்கிறதால தான் நிறைய கஷ்டங்கள் வருது. மன கஷ்டம், மனக்குழப்பம், மெயினாக ஹெல்த் இஷ்யூஸு, உடல்நிலை ஆரோக்கியம் இல்லையா, நிறைய நோய்கள் படுத்தி எடுக்கிறது. ஒருத்தர் நல்லா சம்பாரித்து ஒரு பீரியடில் பீக்காக இருப்பாங்க, அடுத்த ஒரு 10 வருஷத்தில் சேர்த்து வச்ச எல்லா காசையும் செலவு பண்ணிவிட்டு ஓட்டாண்டியாக நிற்பாங்க. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே வளர்ச்சி அடைய முடியாது, தடை இருக்கும். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, சின்ன குழந்தையில உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஆர்டிசம் ப்ராப்ளமாக வருது. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, ஆர்டிசம் ப்ராப்ளத்தோட அந்த குழந்தைய பார்த்துக்கிற ஒரு 10 வயசு வரலும் பார்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் பெரிய பசங்களாக ரொம்ப சிரமமாயிடும். அப்போ இதெல்லாம் பாவதோஷங்கள் தான். இப்போ இதில் நிறைய கேள்விகள் உலகம் முழுவதும் இருந்து நம்முடைய அன்பு பக்தர்கள் கமெண்ட் பாக்ஸில், ஃபோனில், இதெல்லாம் நீங்கள் இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லுங்கள் சாமி. இதெல்லாம் நீங்கள் ஒரு கொடுத்த கடன் வாங்க திரும்ப வருவதற்காக, எல்லாம் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அதுக்கு என்ன பண்ணுறது? சின்ன குழந்தைகளே கர்ப்பம் தரிக்கும் போதே, அந்த குழந்தை பிறக்கும் போதே சில குறைகளோடு பிறப்பது, அப்படின்னா கர்ப்பம் குழந்தை பிறக்காமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, திருமண தடை, இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள் கேட்டால் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு செலக்ட் பண்ணி ஒரு 10-12 கொஸ்டின் மட்டும் இப்போ நாம் பதில் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு கேள்வியும் தனியாக உங்களுக்கு பயன்படும் வகையில், அதோட கூட அதுக்கு ரெமிடியும் அதுக்கு பரிகாரமும் சொல்ல போகிறோம். என்ன செஞ்சால் இது நல்லது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். கம்பெனி, தொழில் நிறுவனங்கள்லேருந்து, வேலை வாய்ப்புகள்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம ரெமிடி சொல்ல போகிறோம். பார்க்கலாம், பாருங்கள். நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று ஒரு அம்மா கேள்வி கேட்டாங்க, சாமி நான் வீட்டு வாசலில் அந்த கருடக்கிழங்கு வச்சுருக்கிறேன், அப்புறம் அந்த கத்தாழையை தொங்க விட்டுருக்கிறேன். இது மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய வீட்டு வாசலில் போய் பார்த்தோம்னா கண்ணாடி வச்சுருப்பாங்க, அப்புறம் எந்திரங்கள் வச்சுருப்பாங்க, அப்புறம் தேங்காய் முடிச்சு போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய உயிர் பாதுகாப்பு. ஒரு ஃப்ளாட்டில் குடியிருக்கிறாங்க, ஃப்ளாட்டு, அதாவது அவங்க வயசானவங்களாக இருப்பாங்க, ஏஜ்டு பர்சனாக இருப்பாங்க, எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்பாங்க, சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ யாராக இருந்தாலும் வீட்டில் திருஷ்டி அதிகமாக இருக்கா? குடியிருக்கும் வீட்டில், இதுதான் கேள்வியே. குடியிருக்கும் வீட்டில் திருஷ்டி உங்களை வாட்டி வதைக்கிறதா, தடுக்குதா? ஒரு நல்லது செய்ய விடாமல், வீட்டில் எந்த நல்லதும் செய்ய விடாமல் தடுக்குதா? எந்த காரியம் எடுத்தாலும் தடை ஏற்படுகிறதா? இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா கண் திருஷ்டி தான் காரணமாக இருக்கும்.
உடனே அவங்க சொல்லுவாங்க, நான் தினந்தோறும் காலம்பரை 4 மணிக்கு 5 இன்னும் கூட ஒரு ஜென்ஸு கூட பார்த்திங்கன்னா காலம்பரை 4 மணி 5 மணிக்கு வாசல் பெருக்கிட்டு வாசலில் 5 மணிக்கெல்லாம் வாசப்படியை நோக்கி தீபம் ஏற்றி வைக்கிறாங்க. அது நல்லது. அதே போல் சாமி ரூமில் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டு தினந்தோறும் காலம்பரை விளக்கேற்றுறவங்க இருக்காங்க. காலை மாலை 2 வேளையும் வழிபாடு செய்யக்கூடியவங்க இருக்காங்க. இதெல்லாம் இருந்து கூட, இவ்வளோ தெய்வ வழிபாடுகள் இருந்து கூட, இன்னொன்று போனால் குலசாமி கோவிலேருந்து மண் எடுத்துன்னு வச்சுருக்கேன் அப்படின்வாங்க. இப்போ நம்ம குலசாமி கோவிலேருந்து மண் எடுத்துன்னு வரலாமா, எடுத்துன்னு வரக்கூடாதா, இதுக்கே தனியாக ஒரு பதிவு போடலாம். அப்போது அந்த மாதிரி எவ்வளோ வழிபாடுகள் செய்து கூட அந்த குடும்பத்தில் ஒரு கஷ்டம் இருக்குது, தொடர்ந்து ஒரு சில அடுத்தடுத்து தீமைகள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த கண் திருஷ்டி. இப்போ இதுக்கு நாம் என்ன செய்யலாம்? இந்த திருஷ்டி, சாமி என்னால் முடியலை சாமி, நான் 2 பசங்களை வச்சுக்கிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டுக்கார் சாதாரண வேலை செய்கிறாரு, ஒவ்வொரு திருஷ்டி சாமி. இது கடைகளுக்கும் பொருந்தும், இதையும் நோட் பண்ணிக்கோங்க, வீடுகளுக்கும் பொருந்தும், இது கடைகளுக்கும் பொருந்தும், தொழில் நிறுவனமாக இருந்தாலும் பொருந்தும். பெரிய பெரிய இப்போ சிப்காட்டில் நிறுவனங்கள் இருக்காங்களே, பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏக்கர் 5 ஏக்கர் ஒரு கம்பெனி வச்சுருப்பான், அவங்களுக்கும் இது பொருந்தும். அப்போ திருஷ்டி வாட்டி வதைக்கிறதா? அப்போ இந்த வீட்டில் வாசலில் என்ன செஞ்சால் திருஷ்டி போகும்? ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். என்ன செய்யணும்னா, பச்சை மிளகா ஒரு 18 மிளகா எடுத்துக்கணும். 18 மிளகாவை 9 மிளகா பச்சை மிளகா 9 மிளகா சொருகிட்டு அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழம், அதுக்கு மேலே ஒரு 9 மிளகா சொருகணும். அப்போ கீழே 9 மிளகாய், நடுவில் ஒரு எலுமிச்சம்பழம், அதுக்கு மேலே ஒரு 9 மிளகாய். ஒரு நூலில் ஒன்று கருப்பு நூலில் சேருங்க, ஒன்று கருப்பு நூலில் சேருங்க, அப்படி இல்லைன்னா சிகப்பு நூலில் சேருங்க. வெள்ளை நூல் சேர்க்காதீங்க, அது சமாதானமாக திருஷ்டி சமாதானமாகிடும். புரியுதா? அப்போ இது எந்த மாதிரி கலரில் கயிறில் சேர்க்கணும்? ஒன்று கருப்பு நூலில் சேர்க்கணும், இல்லாட்டி சிகப்பு நூலில் சேர்க்கணும். டொய் நூலாக இருந்தால் நல்லது, பருத்தி நூலாக இருந்தால் நல்லது. நைலான் இருக்கக்கூடாது, பருத்தி நூலாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா மஞ்சள் தடவிக்கோங்க, அவ்வளோதான் விஷயம். அப்போது இந்த மாதிரி கீழே 9 மிளகா, நடுவில் எலுமிச்சம்பழம், அதுக்கு மேலே 9 மிளகா, 18 மிளகா சேர்த்து ஒரு செவ்வாய்க்கிழமையில் நல்ல நேரத்தில் வாசலில் கட்டுங்க. செவ்வாய்க்கிழமையில் காத்தால 6 to 7 செவ்வாய் உரை இல்லையா, அந்த செவ்வாய் உரையில் கட்டுங்க. வாசலில் கட்டிட்டு கேட்டில், கிரில் கேட்டில் கூட கட்டுங்க. மேலே ஏற முடியாது, நீங்கள் வயசானவங்களாக இருக்கீங்க, உங்கள் கிரில் கேட்டில் நீங்கள் கட்டி தொங்க விடுங்க. பட் அது மட்டும்தான் இருக்கணும், பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கணும். கடைகளாக இருந்தால் ஷட்டரில் மேலே தொங்குற மாதிரி பண்ணி விடுங்க. கடைகளாக இருக்குது, நம்ம தலைக்கு மேலே கூட, கல்லாவுக்கு மேலே கூட நீங்கள் சாமிக்கு கீழே அதை கட்டி விடலாம். கம்பெனி தொழில் நிறுவனங்கள் இருக்குது, அவங்களும் நீங்கள் பார்க்குற மாதிரி கட்டி விடலாம். அப்போ இதை ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கட்டுங்க, ஒரு அஷ்டமியில் கட்டுங்க, அப்படி இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு கட்டுங்க, இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்கு கட்டுங்க, அப்படி இல்லைன்னா சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு கட்டுங்க, இல்லைன்னா ஒரு பஞ்சமியில் கட்டுங்க. பாருங்கள், கிழமையாக இருக்குமே ஆனால் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இது 3 கட்டுறதுக்கு. திதியாக இருந்தால் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, பஞ்சமி, சங்கட சதுர்த்தி. அப்போ இந்த மாதிரி இதையும் ஒரு நாளில் கட்டிட்டு அந்த மிளகா காஞ்ச மிளகாயாக மாற வரலாம், பழுத்து காஞ்சி அப்படி வச்சுக்கலாம். மினிமம் ஒரு மாதம், 18 நாள் அல்லது ஒரு மாதம். எலுமிச்சம்பழம் அழுகக்கூடாது, நல்லா கவனிக்கணும். எலுமிச்சம்பழம் அழுகக்கூடாது, அழுகிச்சுன்னா
அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது, செய்வினை இருக்குது, ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். எலுமிச்சை மட்டும் அழுவ மட்டும் கூடாது. அழுகாமல் காஞ்சி போகலாம், தப்பு கிடையாது. காஞ்சி போகலாம், ட்ரை ஆகிடலாம். கொப்பளங்கள் வரக்கூடாது. எலுமிச்சை மரத்து மேலே கொப்பளங்கள் வரக்கூடாது. இதெல்லாம் சிம்டம்ஸ் காமிச்சு கொடுத்துரும். அந்த வீட்டில் ஏதாவது கெட்ட சக்தி இருந்தால் காமிச்சு கொடுத்துரும். புரியுதா? அப்போ அந்த மிளகாவை ஒரு மாதம் வச்சுருந்து ஒன்று அமாவாசைக்கு அமாவாசை மாற்றலாம், இல்லை இந்த அஷ்டமிக்கு மாட்டினீங்கன்னா அடுத்த அஷ்டமிக்கு மாற்றலாம். மாற்றும்போது அந்த எலுமிச்சை மரத்தை மட்டும் எடுத்து தலையை சுற்றி ஓடுற தண்ணியில் போட்டுடணும். அந்த மிளகாவை கல் உப்பு சேர்த்து ராத்திரி உங்கள் கடை வாசல்லையோ கம்பெனி வாசல்லையோ வீட்டு வாசல்லையோ 4 விறகுகளை அடுக்கி குச்சிகளை அடுக்கி குச்சியை தீ மூட்டி அதில் அந்த மிளகாவையும் உப்பையும் போட்டுடணும். ராத்திரி 11 மணிக்கு இதை செய்யணும். மினிமம் 10:30க்கு மேலே இதை செய்யணும். இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக திருஷ்டி போகும். இதுக்கு மேலே அந்த திருஷ்டியை கண்டுபிடிக்கிறது பரிகாரங்களுக்குன்னா அதுக்கு வேறு வழி இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்னா, அப்போது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் உங்கள் பிறப்பு ஜாதகம். அப்போ பிறப்பு ஜாதகத்தை மெயினாக நல்லா உடனே சரியாகணும், கரெக்டாக சரியாகணும். இந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வரணும்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன தசை நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, அது சுபருடைய தசையா அசுபருடைய தசையா, இந்த தசா நாதன் சிறப்பாக இருக்காரா, இன்னும் எத்தனை வருஷம் இந்த தசை இருக்குது, இதனால் தான் நம்ம ஏமாந்தோமா, இதுதான் காரணமா, இல்லை வேறு ஏதேனும் யாராவது நமக்கு ஏதேனும் செஞ்சுருக்காங்களா, திசை மாற்றி விடப்பட்டிருக்கா, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் கிடைக்கும். புரியுதா? அந்த பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதில் நம்ம பணம் வருமா, அல்லது நீங்கள் இது எப்போ நடக்கும், எந்த டேட்டில் நடக்கும், அது வரலாம் நம்ம எப்படி வெயிட் பண்ணுறதா, நம்ம என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன செய்கிறது, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிறப்பு ஜாதகம் பார்த்து அதற்குரிய ஆலய வழிபாடுகளோ, இல்லை வீட்டில் ஏதேனும் விரதம் இருக்கிறதா, இல்லை வீட்டில் ஏதேனும் பரிகார ஹோமங்கள் செய்கிறது, யாகங்கள் செய்கிறது, மெயினாக வீட்டில் ஏதேனும் ஒரு கணபதி ஹோமமாவது செய்யணும். அப்போ இது எல்லாத்துக்கும் முடியும். இந்த பிரச்சனை எப்போ தீரும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து அதற்குரிய பரிகாரங்களும் செய்வீர்களேயானால் இது நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். ஆலய பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்போ ஒரு குற்றம் ஒரு தோஷம் ஏற்பட்டது தப்பு கிடையாது. இது நீங்கள் இதுக்கு தான் பிறந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி குற்றம் நடக்கணும், தோஷம் நடக்கணும், கஷ்டம் ஏற்படணுங்கிறது தான் விதி. ஆனால் அது பூரணமாக கடைசி வரணும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணுங்கிறது விதி கிடையாது. அது புத்திசாலித்தனமும் கிடையாது, அது தண்டனையும் கிடையாது. அப்போ உங்களுக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டங்களில் இருந்து நீங்கள் உடனே விடுபட வேண்டுமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் எந்த ஆலயம் வழிபாடு செய்ய வேண்டும், என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நீங்களும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், வெற்றி மேல் வெற்றி பெறலாம், மெயினாக நிம்மதியாக இருக்கலாம். தப்பு கிடையாது. நல்லதே நடக்கட்டும். ஜெய் வராகி.